100 கொலைகள் நடந்திருக்கின்றனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 44,000 குற்றங்கள், போக்சோ வழக்குகள் 27,000 போக்சோ வழக்குகள். இதுக்கெல்லாம் காரணம் மதுக்கடைகள், மணமகிழ் மன்றங்கள். அதாவது 4,700 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது, ஆனால் 1,500 மணமகிழ் மன்றங்கள் இருக்கிறது. 20,000 சந்து கடைகள் இருக்கிறது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், அபின், LSD, ஃபென்டனைல் போன்ற, மித்தைல் ஆம்ஃபிட்டமைன் போன்ற கொடூரமான போதைப் பொருட்கள், ஊசி, மாத்திரை, மருந்து எல்லாமே தமிழ்நாட்டில் நகரத்தில் மட்டுமல்ல கிராமங்களில் கிடைத்து கொண்டிருக்கின்றன. இதை இன்றைய தலைமுறை அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் முதலமைச்சர் அவர்கள். அவர் முதலமைச்சர் அன்றாடம் விளம்பரம் படுத்திக்கிட்டு விளம்பர படங்களை நடித்துக் கொண்டிருக்கின்றார். அவ்வளவுதான். அன்றாடம் பார்த்தா அவர் விளம்பர படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார். தமிழ்நாடு ஒளிர்கிறது, மிளிர்கிறது எல்லாம் சும்மா கதை விட்டுட்டு. ஆனா இந்த பக்கம் சின்ன சின்ன சிறுமிகள் கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமைகள். அதை பத்தி முதலமைச்சர், ஏன்னா காவல்துறை முதலமைச்சர் கீழே தான் இயங்கிட்டு இருக்குது. அது இயங்கிட்டு இருக்கல, அது வேற விஷயம். முதலமைச்சர் முதல்ல இயங்கிட்டு இருக்காருன்னு அது வேற கேள்விக்குறி. வெறும் பேட்டி கொடுத்துக்கிட்டு விளம்பரம் கொடுத்துக்கிட்டு விளம்பர படத்தில் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதனால மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தரப்பும் போராடிட்டு இருக்கிறாங்க. செவிலியர்கள், ஆசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க கோரிக்கை நிறைவேற்றலைன்னு. இப்படி தினம் கொலை. நேற்று மானாமதுரையில் ஒரு 2 கொலை நடக்குது, திருப்பூர்ல 2 கொலை நடக்குது, கும்மிடிப்பூண்டியில் கொலை நடக்குது. எல்லாம் கொலை. என்ன காரணம்? இவங்க மதுக்கடை, டாஸ்மாக் கடை, மணமகிழ் மன்றம், சந்து கடை. இந்த பக்கம் மது, கஞ்சா, காக்கேன் போன்ற போதைப் பொருட்கள். அதனால இதை நிச்சயமாக பெண்கள் மன்னிக்க மாட்டார்கள், குடும்பங்கள் மன்னிக்காது. ஒரு நிலையற்ற ஒரு சூழல், திறமையற்ற ஒரு அரசாங்கம், கடன் தொல்லையால் தவிர்த்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு. இன்னைக்கு இந்தியாவிலே அதிக கடன் வாங்குற மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே அதிக வட்டி கட்டி கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனா கடனை வாங்கி என்ன பண்ணீங்க? சென்னையில் ஒரு ஃப்ளைஓவர் கட்டினாங்க, மத்திய கைலாஷ் ஃப்ளைஓவர் கட்டி 2 நாள்ல பார்த்தா 100 இடத்துல மேடு பள்ளமா ரொம்ப மோசமா இருக்கு. அதே மாதிரி ரைட் ஆங்கிள் 90 டிகிரிஸ்ல ஃப்ளைஓவர் யாராவது கட்டுவாங்களா? அதுவும் ஐஐடிக்கு எதிர்க்க. அந்த ஐஐடி வச்சுக்கிட்டே அந்த விசாரணை நடத்தணும். யார் கட்டினா, எப்படி கட்டினா, அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணி யார் இது அனுமதி கொடுத்தா அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. நான் சொன்னதுக்கு பிறகு அதுக்கு மேல ஃப்ளைஓவர் இப்பதான் கட்டினாங்க கான்கிரீட்ல. 2 நாள் பிறகு அது மேல தார் போட்டு பூசுறாங்க. கேடு கட்ட ஒரு அரசாங்கம். யாராவது ஒரு கான்கிரீட் ஃப்ளைஓவர் போட்டுட்டு அதுக்கு 2 நாள் பிறகு தார் மேல போட்டு பூசுவாங்களா, மூடுவாங்களா? அப்ப என்ன தரமற்ற ஒரு ஃப்ளைஓவர் கட்டினீங்கல்ல, அப்ப என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? எல்லாத்துலயும் லஞ்சம், ஊழல், கொள்ள அடிச்சுக்கிட்டு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஏதோ தேர்தல கொடுத்துட்டு வெற்றி பெறலான்னு அந்த கனவுல இருக்கிறார். தினம் விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறார். நிச்சயமா மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்களாம் எதுக்கு திருச்சிக்கு போயிட்டு இருக்கிறோம். பிரதமர் அவர்கள் வரவேற்கின்றார். மிகப்பெரிய ஒரு பொது கூட்டம் அது. எங்கள் கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த தேர்தலில் குறைந்தது நாங்கள் 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். இது உறுதி. மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அந்த வகையில் தான் மக்களுடைய எண்ணங்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு நான் இப்ப சொல்கின்றேன். அதாவது அந்த ஈரான் பிரச்சனையினால இந்தியாவில் மட்டுமில்லை உலக அளவில் இந்த நிலை இருக்கிறது. ஆனாலும் வீட்டு சமையல் எரிவாயுவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வணிக எரிவாயுவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அதை சரி செய்து கொண்டிருக்கின்றது மத்திய அரசு. அதே வேளையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு கேஸ் சிலிண்டருக்கும் 100 ரூபாய் நாங்கள் மானியம் கொடுப்போம் என்று சொன்ன திமுக என்னாச்சு? உங்களுடைய உத்தரவாதம் என்னாச்சு? உங்களுடைய பொய்யான வாக்குறுதி என்னாச்சு? இந்த நேரத்தில் கொடுக்கலாம்ல நீங்க? 100 ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபாய் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் நாங்கள் மானியம் கொடுப்போம்னு சொன்னீங்களே, இந்த நேரத்தில் நீங்க கொடுங்க. நிச்சயமா இந்த பிரச்சனை இது அசாதாரண ஒரு பிரச்சனை இப்ப சூழல் இருக்கிறது. உலக அளவில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. உலக அளவில் அத்துணை நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வீட்டு சமையல் எரிவாயுவுக்கு எந்த பிரச்சனை இல்லை, டொமஸ்டிக் சிலிண்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
வணிக ரீதியில் கமர்ஷியல் சிலிண்டருக்கு தான் விலை அதிகப்படுத்தியிருக்கோம். ஆனாலும் ஒரு சில நாட்களில் அது குறையும். நாங்கள் அழுத்தம் கொடுத்து தான் இருக்கிறோம், பேசி தான் இருக்கிறோம். இது ஏதோ தமிழ்நாட்டு மட்டும் பிரச்சனை மட்டும் கிடையாது. இது இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற பிரச்சனை அது. உத்தரப்பிரதேச உயிர்கோழி சிகிச்சை, அதாவது ஒரு மூளை தலைவரை இறந்து சார், அது பண்ணலாம்னு மனு கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்க கொடுக்கலாம்னு சொல்லி அதை பற்றி. அதாவது முதல் முறையாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்தியாவில் அப்படி ஒரு சட்டம் கிடையாது. இந்தியா மட்டும் இல்லை, பல நாடுகளில் அப்படி சட்டம் கிடையாது. அது மனிதாபிமான அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அதை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை நாங்கள் பரிசீலனை பிறகுதான் நாங்கள் என்ன கருத்தை சொல்ல முடியும். ஆனாலும் இது மனிதாபிமான அடிப்படையில் கொடுத்தது, அதை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. சரி, நன்றி.